6 மணிக்கு மேல கருத்து கணிப்புகளை வெளியிடதா தடை. கருத்து கணிப்புகளை பேசுறதை பத்தி வந்து இன்னும் யாரும் அப்ஜெக்ட் பண்ண முடியாது. தேர்தல் கமிஷனுடைய அந்த விதிமுறைகளை அப்படி ஒன்றும் வரல. அதனால வந்து இல்ல நம்ம கருத்து கணிப்பும் சொல்ல போறது இல்ல. ஆமா, நம்ம இருக்கிறது 3 பேர், எடிட்டர் ஒரு பையன், அப்புறம் நமக்கு என்ன கருத்துன்னு உலகத்துக்கே தெரியும். ஏலியன் ஒருத்தன், அப்புறம் கேமராமேன் ஒரு பையன். நம்ம இவ்வளவுதான். கருத்து கணிப்பு எப்படி அதாவது ஜெயிலுக்கு யாரு போகணும்னு சொல்றியா? 234 தான் நம்மளுடைய கருத்து கணிப்பா இருக்க முடியும். ஒரு உதாரணம் சொல்றேன், ஒரு கம்பாரிசன் சொல்றேன், நீங்க அதுக்கப்புறம் அதுல உள்ளதெல்லாம் சொல்லுங்க. யூஎஸ்ல எடுக்கிற சாம்பிளிங் 3% வேரியேஷன் இருக்கு. ஓகேவா? உலகம் முழுக்கவே தான். உலகம் முழுக்கவே. இந்தியா மாதிரியான நாட்டுல வேரியேஷன் பாத்தீங்கன்னா மடுவுக்கும் மலைக்கும் உள்ள வித்தியாசம். ஆனா யூஎஸ்ல வந்து 2 வகையான சாம்பிளிங் பண்றான். டோர் டு டோர் சாம்பிளிங் பண்றான், போன்ல சாம்பிளிங் பண்றான். அங்க ஒரு கவுண்டிக்கு வெறும் 1000 to 1500 தான் எடுக்கிறான். இங்க வந்து 10 பேரை கூட எடுக்கல. அது வேற ஒண்ணு. அந்த 1000 பேருக்கும் ஒரு கொஸ்டினரி வச்சிருக்கான்ல, அது எப்படின்னா அங்க பிரசிடென்ஷியல் எலெக்ஷன், அங்க 30 கோடி to 35 கோடி பேர் இருக்காங்க. 10 வருஷத்துக்கு ஒரு தடவை கட்டாயம் பாப்புலேஷன் சென்சஸ் எடுக்கணும். 5 வருஷத்துக்கு ஒரு தடவை கட்டாயம் எக்கனாமிக் சென்சஸ் இருக்கணும். இப்படின்னா இருக்கு. அங்க டேட்டா ட்ரிவனா இருக்கு. அவன் என்ன பண்றான், அந்த 1000 பேர்த்துக்கிட்ட ஒரு கொஸ்டினரி வச்சிருக்கான். உன் வயசு என்ன, இவங்கள மாதிரி பாலினம் என்னன்னா கேட்கறது இல்லை. அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி யாருக்கு ஓட்டு போட்டிருக்க, நீ என்ன வேலை செய்யற, போன தடவை ஓட்டு போட்டதுக்கான காரணம் என்ன, இந்த மாதிரி டீடைல்டா வச்சிருக்கனாலதான் அவன் வந்து ஓட்டு சீட்டே அது மாதிரி பெரிய கொஸ்டினரா தான் ரெடி பண்ணி வச்சிருக்கான். போய் சின்னத்துக்கு குத்திட்டுலாம் வர முடியாது. அந்த கொஸ்டினர் இருக்கனாலதான் அந்த 3% வேரியேஷன் இருக்கு. அவன் இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கேண்டிடேட்டுக்கு 3% வேரியேஷன் மாறினாவே ஓவராலா பிரசிடென்ஷியல் எலெக்ஷன்ல அந்த வேரியேஷன் 6% வரும்னு அவன் சயின்டிபிக்கா ரிஃப்ளெக்ட் ஆகுன்றான். இதுக்கு பேர் தான் சாம்பிளிங், இதுக்கு பேர் தான் சர்வே. சமஸ் இருக்காரு, சமஸை திட்டியே 1 வருஷம் ஆகுதுன்னு நினைக்கிறேன் இல்லையா? கடைசியா கரூரப்ப திட்டினதுன்னு நினைக்கிறேன். இப்ப வந்துட்டு 50 வயசு கீழே இருக்கிற எல்லாரும் விஜய் படம் பார்த்துருப்பாங்க. விநாயக முருகன் என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு 49 வயசு ஆகுது, நான் ஷக்கிலா படம் எல்லாம் பார்ப்பேன், எனக்கு பிடிக்கும், ஆனால் நான் ஷக்கிலா நின்னா ஓட்டு போட வேணாடா அப்படின்னு சமஸ்தை கேட்டிருக்காரு. அப்படி பார்த்தா கேரளாவில் இருக்கிறவங்க சன்னி லியோனுக்கு ஓட்டு போடுவாங்களா? சன்னி லியோனை பார்க்கறதுக்கு கூட்டமா வந்தானுங்களே. இல்ல இப்ப சமஸ் வந்து அறம் விழுமியம் என்னென்னமோ சொல்ற வார்த்தையெல்லாம் சொல்லி இவ்வளவு பேசுவானே, அவனுக்கு என்ன மரியாதை? இதெல்லாம் பண்ணிட்டு நீ சேர மண்டலம் சோழ மண்டலம் போடுறியே, நீ மனுஷனா? உன்னைய வந்து செடேஷன்ல உள்ள தூக்கி போடணும். இல்லாத இப்ப எனக்கு நல்ல நண்பர்ப்பா, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஏன் சாயந்தரம் போன் பண்ணி திட்டு வர? அப்புறம் சொல்லுங்க. இப்படிப்பட்ட ஒரு சர்வே. அதுக்கப்புறம் நிறைய சர்வே பாக்குறேன். லக்கி தந்தி டிவி சர்வே ஒன்று வந்திருக்கு. அப்புறம் ஸ்பெஷல் இருக்கும்போது ஜூனியர் வில்லன் சர்வே. இல்ல நான் ஒரு பிஆர் ஏஜென்சில ஒர்க் பண்ணியிருக்கேங்க. பிஆர் ஏஜென்சிஸ்ல நிறைய சர்வீஸ் எடுப்போம். அதுதான் தொழில். ப்ராடக்ட் புதுசா ஒன்று லான்ச் ஆக போகுது, கம்பெனிக்கு வந்து சில டீட்டெயில்ஸ் தேவை, இதுக்கெல்லாம் சர்வே எடுப்போம். அதுக்கு என்ன பண்ணியிருப்போம்னா, தமிழ்நாட்டில் 8 கோடி பேர் இருக்கிறாங்கன்னா இந்த 8 கோடி பேரை கிளாஸ் வைஸ், வர்க்க ரீதியாக, சாதி ரீதியாக, மொழி ரீதியாக, ஜெண்டர் ரீதியாக இப்படியெல்லாம் பிரித்து வச்சு ஒட்டுமொத்தமாக ஒரு 300 பேராக அதை வந்து அந்த சாம்பிளிங்கை வந்து சுருக்குவோம். அதில் அதுக்குள்ளே யார் யார் இருக்காங்கன்னு சம்மந்தப்பட்ட நிறுவனங்களுக்கே தெரியாது, எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நாங்கள் அந்த 300 பேர்கிட்ட ஒவ்வொரு ப்ராடக்ட் வரும்போதும் அதை பற்றி ஒரு கருத்து கேட்போம். கருத்து கேட்கும்போது குத்து மதிப்பாக வரக்கூடிய ஒரு விஷயம் வந்து கிட்டத்தட்ட யதார்த்தத்துக்கு நெருக்கமாக இருக்கும். இங்கே தமிழ்நாட்டில் எடுக்கப்படக்கூடிய சர்வேன்னு சொல்லலை, இந்தியா முழுக்கவே எடுக்கப்படக்கூடிய சர்வே, எலெக்ஷன் சர்வேக்கள் இது போல கரெக்டாக டார்கெட் ஆடியன்ஸை ஃபிக்ஸ் பண்ணி வருதா, கிளாஸ் வைஸ் அதில் வந்து டிஃபரன்ஷியேட் இருக்க அதை வந்து அவங்க வந்து கணக்கில் எடுத்துக்கிறாங்களா, கேஸ்ட் வைஸ் டிஃபரன்ஸ் இருக்க அதை கணக்கில் எடுத்துக்கிறாங்களா அப்படின்லாம் பார்த்தா ஒன்றுமே கிடையாது. உதாரணத்துக்கு கையிலேயே வச்சுட்டு இருக்கிற ஜூனியர் வில்லன் சர்வே ஒவ்வொரு தொகுதிக்கும் போயிட்டு எதிர்படக்கூடிய 400 பேர்கிட்ட யாருக்கு ஓட்டு போட போறீங்கன்னு சொல்லிட்டு டிக் பண்ணிட்டு வந்துடுறாங்க. இதில் ஏஜ் வைஸ் என்ன டிஃப்ரென்ஷியேட் இருக்குது, ஜெண்டர் வைஸ் என்ன டிஃப்ரென்ஷியேட் இருக்குது, கேஸ்ட் வைஸ் என்ன டிஃப்ரென்ஷியேட் இருக்குது. பல தொகுதிகளில் வந்து கேஸ்ட் வந்து ப்ளே பண்ணுதுங்கிறது வந்து நம்ம மறுக்க முடியாத விஷயம். இது எதுவுமே இல்லாமல் மொட்டையாக நாங்கள் ஒவ்வொரு தொகுதியில் 400 பேர்கிட்ட கேட்டோம். 120 பேர் உதயசூரியன் சொன்னான், 110 பேர் இது சொன்னான், கட்டளை சொன்னான், 90 பேர் தாவேகான்னு சொன்னா அப்படின்னு சொல்லி ஒரு சர்வேன்னு சொல்லிட்டு இதுதான் நடக்க போகுதுன்னு சொன்னா என்ன அர்த்தம் சொல்லி கேட்க இல்லைங்க. இது கீழேனா ஸ்பான்சர்டுன்னு போட்டுடலாம். அது போட்டுருக்காங்க, நம்ம ஆளுங்களே கூட பேட்டியெல்லாம் கொடுத்துருக்காங்க, அது பிரச்சனை இல்லை. என்னன்னா இல்லை, ஒருத்தர் வந்து கேட்குறாரு, சார் நீங்கள் இதுலேருந்து வரோம், நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்க அப்படின்னா, நான் பொதுவாக கேட்குறேன், ஒரு புதிய ஒரு மனிதரிடம்
பொது இடத்துல நீங்க வந்து இன்னாருக்குன்னு சொல்லுவீங்களா? அப்படி சொல்லக்கூடிய நபர்கள் பொலிட்டிக்கலைஸ்டான நபர்கள். தான் வந்து இந்த கட்சின்னு சொல்லிக்கக்கூடிய இன்னொருத்தனை வந்து நீங்க இந்த கட்சிக்கு நான் அந்த கட்சிக்கு கொண்டு போட போறேன் நீங்களும் போடுங்கன்னு சொல்லக்கூடிய நபராக தான் இருக்கணும். அல்லது இப்போ அவன் பொது வெளியில் வந்து இந்த கட்சிக்கு எதிராக தான் இப்போ திமுக எதிராக பேசுனாங்களோ இல்லை திமுக விமர்சனம் பண்ணாவோ நான் வந்து என்ன பண்ணுவேன் மெட்ரோவாக தான் எங்கே இருந்தாலும் பதில் சொல்லிட்டு வந்துடுவேன். அந்த மாதிரியான ஒரு நபர்கள் வந்து ஒரு பொலிட்டிக்கலான நபர்கள் தான் வந்து இந்த வாக்குப்பதிவுக்கே வருவாங்க. அப்போ இவங்க பெரும்பாலும் இவர்கள் சொல்லக்கூடிய ஆட்கள் பூரா பார்த்தீங்கன்னா எல்லா பேரும் சொல்ல மாட்டாங்க, அரசியல் விருப்பம் உள்ள நபர்கள் மட்டும் தான் சொல்லுவாங்க. ஆனால் இவங்க யார்கிட்ட எடுத்திருப்பாங்க? அப்படி யார் டெலிபரேட்டா பேசுறவங்களோ அவங்க கிட்ட மட்டும் தான் எடுத்துப்பாங்க. அதுதானே வரும். விருப்பம் இல்லைன்னு சொல்றவங்க எந்த பைட்டும் வருதா? ஏங்க மிக அதிகமாக அரசியல் பேசப்படக்கூடிய இடங்கள் எது? டீ கடை, சலூன் கடை, ஒயின் ஷாப். ஒயின் ஷாப்புக்குள்ள ஒருத்தனாவது போய் சர்வே எடுக்கிறீங்களா? எடுக்க முடியாது. அந்த மாதிரி எடுத்ததா வந்து இது வரலாறு. நம்ம வேணா ட்ரை பண்ணுவோம். இல்ல எல்லா குடிகாரனும் 100% வாக்குப்பதிவுங்க. ஆமா, இதுக்கு வந்து தனியா சர்வே எல்லாம் எடுத்து சொல்ல வேண்டியது கிடையாது. 100% வாக்கு செலுத்தக்கூடியவர்கள் யாருன்னா ஒயின் ஷாப்புக்கு ரெகுலரா போகக்கூடியவர்களா? எந்த ஒயின் ஷாப்லயாவது போய் இவங்க சர்வே எடுத்துருக்காங்களான்னு கேட்கறேன் நான். இல்ல அண்ணன் சொல்லும் போது ஒரு விஷயம் இருக்கு. ஒரு மாசம் 2 மாசத்துக்கு முன்னாடி துறைமுகத்துல வந்து துண்டை கட்டிட்டு தாவேகா சர்வேன்ட்டு போய் அடி வாங்கினாங்க. போய் அடி வாங்கினானுங்க. இப்போ சர்வே வந்து எல்லா கட்சிகளும் எடுக்குது. அது எல்லாமே இன்டர்னல் சர்வே. அது எடுக்கிறது நியர் டு அப்ராக்சிமேட். எப்படி எடுப்பாங்கன்னா அவங்க கூட கட்சிக்காரங்களே நேரடியா போய் கேட்க மாட்டாங்க. அதுக்கு ஒரு ஏஜென்சியை வச்சு இந்த மாதிரி பிஆர் ஏஜென்சி ஒன்னு செட் பண்ணி அந்த ஏஜென்சி கிட்ட கேட்பாங்க. சில ஏஜென்சிஸ் என்ன பண்ணணும், நம்மளுக்கு இவங்க காசு கொடுக்குறாங்களேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூடமான போட்டு கொடுக்கறதும் உண்டு. இல்ல இப்ப வெளிப்படையா சொல்லணும்னா திமுகல வந்து 3 கைண்ட் ஆஃப் சர்வே எடுக்கிறாங்க. ஒன்னு அது அந்த கம்பெனி பெண் ஒன்னு எடுக்குது, இன்னொன்னு மாவட்ட செயலாளர் ஒன்னு எடுக்கிறாரு, அது இல்லாம வேட்பாளர்ன்றதும் தனியா எடுக்கிறாங்க. இந்த 3 இதையும் சேர்த்து தான் வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வராங்க. இப்போ ஆஃப்டர் ஐபேக் வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் என்ன ஆயிடுச்சுன்னா நிறைய அந்த மாதிரியான சிறு குறு நிறுவனங்கள் வந்து இங்க தமிழ்நாட்டில் உருவாயிருச்சு. ஆமா, அவன் மோனோபோலியா பண்ணி ஒன்றிய லெவலுக்குள்ள வேலை செய்யக்கூடிய ஆட்கள் எல்லாம் வந்தாங்க. போன எலெக்ஷன்ல வெண்பா மருதன் ரவிச்சந்திரன் ஒரு சர்வே ரொம்ப பிரபலமான ஒரு சர்வே 2021 வந்த சர்வே. அதிமுக அமோக வெற்றி பெறும், அதிமுக வந்து ஒரு 180 இடங்கள் வெல்லுங்கிற சர்வே ஒன்னு கொடுத்து வேந்தர் டிவில ராஜ் டிவில வந்தது. அதுக்காகவே ராஜ் டிவில அவர் வேலைக்கு சேர்ந்து மதன் ரவிச்சந்திரன் வேலை இந்த சர்வே போட்டு வெளில வந்துட்டாரு. அப்படி ஒரு சர்வேவும் வந்தது. அப்புறமா இந்த சந்தியா ரவிசங்கர்னு ஒரு அம்மா இருக்காங்க, ரொம்ப காலமா இருக்காங்க. அவங்க ஏதோ ஒரு சர்வே மாதிரி ஒன்று சொல்லுவாங்க. சுமன் சி ராமன் ஒரு சர்வே சொல்லுவாரு. பிரச்சனை என்ன, சுமன் சி ராமனுடைய சர்வேவுடைய சாம்பிள் சைஸ் தான் முக்கியம். அவருடைய கண்ணாடியில போய் கேட்டு அதே இந்த வெதர்மேன் ஒருத்தர் இருப்பார்ல, அவரே வந்து போட்டிருந்தாரு கீழே கமெண்ட், சாம்பிள் சைஸ் 0. சரியான டைம்ல பழி வாங்கிட்டாரு வெதர்மேன். ஏன்னா வெதர்மேன் சயின்டிபிக்கா வந்து வானிலையை கணிக்கக்கூடியவர். அவர்கிட்ட போயிட்டு சுமன் ஸ்ரீராமன் இல்ல பஞ்சாங்கத்தில் இப்படி போட்டிருக்கு, நீ பாட்டு மழை வரும்னு சொல்றியான்னு சொல்லி கேள்வி கேட்டு செருப்படிப்பட்டு வந்தாங்க. இந்த வருஷம் பஞ்சாங்கத்துல கூட்டணி ஆட்சி ஏற்படும், தமிழ்நாட்டில் எதிர்கட்சிகளுக்கு லாபம் ஏற்படும் போடுறாங்க. ராஜா காலத்துல நீங்க எழுதிருக்க இதுல விஷயத்துல கூட்டணி ஆட்சி வரும்னு எவன்டா எழுதுறது? ஏங்க நான் நிறைய போஸ்டர் சபதம்னு ஒரு ஃபோல்டர் போட்டு எல்லாத்தையும் புக் மார்க் வச்சிருக்கேன். இவங்க சொல்ற இந்த பாரு நானும் வச்சிருக்கேன். ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா என்னைக்கு நான் பெட்டி உடைக்கிற அன்னைக்கு மதியம் வந்து இங்க உட்காந்துட்டு இந்த வேலையெல்லாம் இல்ல நம்ம என்ன பண்ணுவோம், படிப்போம், டீயை குடிச்சுக்கிட்டு படிப்போம். 6 மணி நேரம் ஷோ போடான்னு பரவாயில்ல, போன்ல லைவ் போட்டுருவோம், ட்விட்டர் லைவ். 2004க்கு பிறகே வந்து இங்க சர்வேக்கள் வந்து சரியா வர்றதில்ல. ஓஆர்ஜி மார்க் மாதிரியான நிறுவனங்கள்லாம் நீங்க பாத்திருப்பீங்க, நம்ம சின்ன வயசுல பாத்துருக்கக்கூடிய நிறுவனம் கிட்டத்தட்ட துல்லியமா இருக்குங்க. அன்னைக்கு வந்து ஒரு சர்வே எடுக்கிறதுனா ஒரு 6 மாசம் ஃபீல்டு ஒர்க் பண்ணி நிறைய நூற்றுக்கணக்கானவர்களை ஃபீல்டுக்கு அனுப்பிச்சு சர்வே எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த சர்வேலாம் பலிக்காமல் போனதுக்கு பிறகு சில ஊடக நிறுவனங்கள் உஷாராயிட்டாங்க. உதாரணத்துக்கு சன் டிவி அன்றைக்கி சர்வே போட்டுட்டு இருந்தாங்க. இன்றைக்கி வந்து இந்த சர்வேல இந்த மாதிரி வந்து இப்போ பெரிய அளவில் வந்து டிஃபரன்சஸ் வருது. ஒரிஜினலாக வரக்கூடிய ரிசல்ட் நம்பகத்தன்மை இல்லாமல் கிரெடிபிலிட்டிக்காக அவங்களாம் வந்து இப்போ சர்வே போறது கிடையாது. பிரிண்ட் மீடியா மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு போறான்னு நினைக்கிறேன். நியூஸ் 18 இல்ல புதிய தலைமுறை அவன் அதை சொல்றான்றத இதுல போடுறானுங்களே தவிர சி ஓட்டர் சொல்றாங்களே தவிர அவங்களுமே எடுக்கிறது இல்லை. ஏன்னா அவங்களோட கிரெடிபிலிட்டி வந்து இது போகுது. சி ஓட்டர் சர்வே இருக்கிறதுலே ஒரு நம்பகமான சர்வே ஓரளவு சி ஓட்டர் தான். ஆனா சி ஓட்டரே சமீப காலமாக சறுக்கி கொண்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம். போன முறை எல்லாருமே வந்து
இவங்க வந்து பிஜேபி வந்து 350 இடத்துக்கு மேலே கொடுத்தாங்க. 400 இடம்ங்கிறது அந்த கூட்டணிக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறதா நிறைய சர்வேக்கள் சொல்லிட்டு இருந்தது. எப்படி பார்த்தாலும் யாருமே 300க்கு குறைவாக யாருமே சொல்லலை. ஆனால் ரிசல்ட் எப்படி வந்தது? ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் வந்தது. அப்போது ஒருத்தர் வந்து நேஷனல் மீடியாவில் வந்து அழுதாரு, ஆக்சிஸ் அவருடைய சர்வே ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து கும்பிட்டு அழக்கூடிய காட்சிகள். அதாவது பாஜக வந்து அந்த துணிச்சலாக சொன்னாங்க இல்லையா, நாங்கள் 400க்கு மேலே வருவோம் 400க்கு மேலே நம்ம நண்பர்களே வந்து நம்மளே பேசிட்டு இருக்கும்போது நம்ம என்ன பந்தயம்லாம் கூட போட்டுக்கிட்டோம். அப்போ நம்ம என்ன சொன்னோம், மைனாரிட்டி கவர்மெண்ட் 10 வருஷத்துக்கு மேலே ஒரு ஆட்சி நீடிக்குதுன்னா அது வந்து மைனாரிட்டியை நோக்கி தான் போகும். அதே பிரதமர் தான் வரப்போறாருக்கும் போது மைனாரிட்டி நோக்கி தான் போகும். ஆந்திரா, ஒரிசா, கர்நாடகா ரிசல்ட் மாறி இருந்தா நேரம் பிஜேபி கவர்மெண்டே கிடையாது. அது யாருமே கணிக்க முடியாது. நான் என்ன நினைச்சேன், மகாராஷ்டிரால வந்து ஒரு சென்டிமெண்ட் ஒர்க் ஆகும். ஏன்னா 2 பேரும் கட்சியை உடைச்சிட்டாங்க, 2 பேரும் அழுகுறாங்க. அதனால வந்து மகாராஷ்டிரா கூட பரவாயில்ல, அது வந்து சங்கிகள் வந்து அடிக்கடி வரக்கூடிய. இன்னொன்னு ஒரிசா கவுத்து உத்தவ் தாக்கரேக்கு முன்னாடி வந்து ராஜ் தாக்கரே உடைச்சிட்டு போயிட்டாரு சிவசேனாவை. ஸோ அதனால அந்த இது பெரியவர் கட்சியும் சொல்றேன், சரத்பவார் இதையுமே சொல்றேன். அதெல்லாம் சரி, ஓகே, அது ஒர்க் அவுட் ஆகல. ஆனா நம்ம சொன்ன நம்ம மனசுல அவங்க நம்பி போனா என்ன ஆகும்னு அஜித் பவார் முடிவு தெரிஞ்சு போச்சு. இப்ப இது எந்த நிறுவனம்னு சொல்ல விரும்பல நான் அந்த பேப்பர் மட்டும் பார்த்தேன். திமுக 91, அதிமுக 87ன்னு போட்டு இழுபறின்னு மற்ற எல்லாத்தையும் போட்டுட்டு கீழே ஒண்ணு போட்டிருக்கான், கடைசி நேர பிரச்சாரங்கள். அது பொறுத்து தந்தி இல்ல தந்தி இல்ல, இறுதி கட்ட பிரச்சாரங்கள் பார்த்து முடிவுகள் மாறும். எல்லாத்துலயும் அப்படியே சொல்லுவாங்க. என்னடா டே, தொகுதி கண்ணோட்டம்னு ஒண்ணு போட்டு விட்டு இப்படி எல்லாம் இருக்கிறது, தொகுதியில் இந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்கிறது, யார் வெல்வார்கள் என்பது மே 4ஆம் தேதி பார்ப்போம். போட்டு வச்சிருப்போம். அதான் எங்களுக்கு தெரியுமே, இழுபறி அப்படின்னு போட்டு வச்சிருக்கோம். இப்போ தந்தி டிவி வந்து இருக்கிறதுல பெரிய ஃப்ராட் யாருன்னு கேட்டீங்கன்னா, தந்தி டிவில ஒருத்தன் சொல்றான் பாருங்க, அருண் கிருஷ்ணமூர்த்தி. அவன் வந்து முதல்ல வந்து ஊடகத்துக்கு எப்படி வந்தான்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து ஏரியா தூர் வர்றேன், குளத்தை தூர் வர்றேன்னு சொல்லிட்டு ஃபேமஸ் ஆகி உள்ள வந்தான். அப்புறம் வந்து அப்புறமா வந்து பாண்டியா கூட வந்து அப்படிதான் அவனுக்கு நெருக்கம் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு பார்த்தா அவனே இன்னைக்கு வந்து அரசியல் கணிப்பு பண்ணி. அதான் சொல்றேங்க, ஐபேக் வருகை பிறகு நிறைய சிறு குறு நிறுவனங்கள் இல்லைங்க, இவர் 35% வாங்க போறாரு அப்படின்னு சொன்னா பிளஸ் ஆர் மைனஸ் 3% தான் வந்து அனுமதிக்கப்பட்டது. இவன் கொடுக்கறத பாத்தீங்கன்னா 32 to 39. இன்னொருத்தவன் யாருன்னு கேட்டீங்கன்னா 31 to 38. எப்படியும் இந்த ரெண்டுல ஒண்ணுதானே ரிசல்ட் வரப்போகுது. இதை சொல்றதுக்கு நீங்க கருத்து கணிப்பு எடுக்கணும். தாவே கால ஒருத்தன் அலையிறான், பேர் சொல்ல மாட்டேன், ஆத்தூர்ல ஐபி தோக்குறாரு, விசில் சத்தம் கேக்குதுன்றானே. அங்க வந்து எலெக்ஷன் நடத்துறதே தண்டகாசு. 30 ஆண்டுகால பத்திரிகையாளரான ஃபெலிக்ஸ் ஜெரால்டுடைய கணிப்பு அது. என்ன சொல்றாருன்னா 150 இடத்துல வந்து தாவேக்கா வெற்றி பெறுது, 150 பிளஸ் தாவேக்கா வெற்றி பெறுதுன்னு சொல்லிட்டு 30 ஆண்டுகளாக ஜேர்னலிசத்தில் குப்பை கொட்டி கொண்டு இருக்கக்கூடிய ஃபெலிக்ஸ் ஜெரால்டு சொல்றாரு. அப்பனா இந்த ஃபெலிக்ஸ் ஜெரால்டு லயோலா காலேஜ்ல என்ன படிச்சான்? இந்த 30 வருஷமா பத்திரிகை உலகத்துல அவன் என்ன வேலை பார்த்தான்? ஃபெலிக்ஸ் பழக்கம் இல்லையா? தெரியும் தான், எல்லாருக்கும் தெரியும். சமச திட்டம் மட்டும் ஃப்ரெண்ட் நீங்க வெளியில சொன்னீங்கல்ல, சமச வந்து திட்டம் போது நான் இன்னொன்னு வேற சொல்றான் பாருங்களேன். பொண்ணு வச்சுதான் பேட்டி எடுக்கிறான். அதாவது ஃபெலிக்ஸ் ஜெரால்டு அதுக்கு ஓனரு, ஆனா வந்து அவன் பொண்ணு தான் பேட்டி கொடுக்கும். புதிய தலைமுறையில பாத்தீங்கன்னா சமஸ்தா எடிட்டரு, அவரை ஒரு ஆங்கர் பேட்டி எடுப்பாரு. இதெல்லாம் வந்து முன்னாடி நடந்ததே கிடையாதுங்க. ஆனாப்பட்ட மாலன் சாரு சன் டிவியில வந்து அவர் வந்து எடிட்டரா இருந்தப்போ அவர் தான் யாரையாவது பேட்டி எடுப்பாரு. அவரை யாராவது பேட்டி எடுப்பாங்களா? இதெல்லாம் எங்க போய் முடிய போது தெரியல. அதை விடுங்க. ஃபெலிக்ஸ் ஜெரால்டு சொல்றாப்ல, அதாவது திமுக ஒரு சர்வே எடுத்திருக்கான். அந்த சர்வேல வந்து தாவேக்கா 150 இடங்கள் வெல்லும் அப்படின்னு ரிசல்ட் வந்துச்சான். சரி, திமுக சர்வேல அப்படி வந்திருக்கேன்னு சொல்லிட்டு தாவேக்கா ஒரு சர்வே எடுத்தாங்களாம். தாவேக்கா சர்வேலையும் அதே ரிசல்ட் வந்திருக்கான். அதனால வந்து இப்ப திமுக எடுத்த சர்வே அவங்க எப்படி வெளியிடுவாங்க? அதுல திமுக தோக்குது, அதை எப்படி வெளியிடுவாங்க? அப்ப நீ எடுத்தாலடா தெரியாம கேக்குறேன். அவனுக்கு சோத்து தான் திங்கிறானா வேற திங்கிறான்? அதாவது காலையில 6 மணிக்கு வாக்கிங் போய் கிளம்புறாரு, அது ஒரு ஊர்ல இருக்கு, கடைசியில முடிக்கிறது ஊர்ல இருக்கு. இப்படி ஒரு ரிசல்ட் வரும் தெரிஞ்சுக்கிட்டு தெருவா ஒரு மனுஷன் சிஎம் கேண்டிடேட் ஷேர்ல இருக்க எல்லாரும் அழுதுட்டாங்க. எடப்பாடி அழுதுட்டாரு, இவன் கையெழுத்து கும்பிட்டாரு, சீமானும் அழுதுட்டான். சீமான் அழுதுதான் இருக்கல கேவலம். பிறமொழி பேசுபவர்களை எதிர்த்து ஒரு என்னமோ அதாவது உளறிட்டான், அவனு அழுதுட்டான். இவர் ஒருத்தர் தாங்க சிரிச்ச முகத்தோட இருக்காரு. எல்லா பயல பிரச்சாரத்தை முடிச்சாச்சுங்க. தி லாஸ்ட் லாஃப்
ஆஃப் இஸ் மைண்ட் அப்படிங்கிற மாதிரி இன்னமும் அவர் போயிட்டு இருக்கிறாரு. அவரு கொளத்தூர்ல பிரச்சாரத்துக்கு போயிட்டு இருக்காரு. போயிட்டு இருக்காரு. 6 மணி 5:59 வரைக்கும் பிரச்சாரம் பண்ணுவான்னு அவர் ஒருத்தர் தாங்க. முதல்ல பிரச்சாரத்தை ஆரம்பிச்சது அவர்தான், கடைசியா முடிக்க போறதா அவர்தான். இன்னைக்கு அதிக எக்ஸ்பீரியன்ஸ்ல அதிக பிரச்சாரம் பண்ணக்கூடிய ஒரே அரசியல் தலைவர் அவர் மட்டும்தான். எடப்பாடி எத்தனை தொகுதிக்கு எப்பயில இருந்து பிரச்சாரம் பண்றாரு? அதிகபட்சம் அவர் மாவட்டத்துல பண்ணிருப்பாரு இல்லையா? இப்போ போன தடவை சிஎம் ஆனால எல்லா தொகுதியிலையும் போய் பண்றாரு. இவருக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ்? இன்னொன்னு விஜயோடைய அந்த கோயில்ல போய் இதெல்லாம் வந்து ரொம்ப அற்பத்தனமான ஒரு செயல்பாடு. உண்மையாலுமே வந்து பிள்ளைக்கு உடம்பு முடியாம, மேலுக்கு முடியாம, அம்மாவுக்கு உடம்பு முடியாம, தங்கச்சிக்கு முடியாமன்னு வேண்டுதலோட வந்து வேளாங்கண்ணி மாதா கோயில்ல வந்து போறவங்களை நான் பார்த்துருக்கேன். அது இந்துக்கள் அதிகம். அதுல இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உப்பு எல்லாம் போட்டு முட்டி போடுவாங்க. அது மாதிரி ஒவ்வொரு விதமான வேண்டுதலோட இருக்கு அவங்களுக்கு. இவன் அந்த தொகுதியில ஜெயிக்கணுங்கிறதுக்காக அந்த தொகுதியில இருக்கக்கூடிய அந்தோனியார் கோயில் வேற எங்கேயுமே இல்லையா? புதுப்பேட்டையில இல்லையா அந்தோனியார் கோயில்? எங்க இல்ல ஒரு விஷயம் இல்லைங்க. எவ்வளவு கேவலப்படுத்துறாங்க பாருங்க அந்த மதத்தை. முட்டி போடுறது கூட அவன் ஜென்யூனா செய்யாம இந்த கிரிக்கெட் விளையாட போறவங்கள முட்டில வாங்கி கொடுத்ததான். அத வந்து முட்டியில ஒட்டி வாங்கி கொடுத்து முட்டியில ஏதாவது ஆயிட போதுன்னு சொல்லிட்டு அதை முட்டியில ஒட்டிக்கிட்டு அப்படி வயசுக்காரன் கூட இருக்குங்க. 55 வயசு ஆக போகுது, பரவாயில்ல இருந்துட்டு போகுது. ஆனா அந்த துண்டை போட்டுக்கிட்டு இவர் வந்து என்ன ஒரு சர்ச்சில் ஒரு போட்டோ, இந்த போட்டோ வந்து வேலை செய்யும். அவன் பவன் கல்யாணம் வந்து ஜட்டியோட நடந்தா இவனும் ஜட்டியோட நடப்பாங்க. அந்த ஆள் பண்ணாதான் பவன் கல்யாணம் இன்னொன்னு பண்ணுவியா நீ? இப்ப இன்னைக்கு பேசியிருக்கான் கடைசியா கரூர் விஷயத்துல வந்து சிஎம் சார் என்ன ஏன் பழி வாங்குனீங்கன்னு ஒரு விஷயம் சொல்லணும். அன்னைக்கு வந்து எடப்பாடி ரிமாண்ட் பண்ணி விட்டுருக்கணும், திருச்சியில சொல்றேன். இப்போ அன்னைய நிலைமையில சீமான் ஒருத்தன் தான் கரெக்டான முடிவு எடுத்தான். சிஎம் எடுத்த நிலைப்பாடுல கூட எனக்கு அப்போதைக்கு ஒரு வெறுப்பு இருந்தது. என்ன இவ்வளோ ஜெனரஸா இருக்காரு, மெக்னானிமஸா இருக்காரு, துயரமான சம்பவம்னாரு. ஆனா அவர் மட்டும் அன்னைக்கு இவர் சொல்ற மாதிரி ரிமாண்ட் பண்ணியிருந்தா 100-200 தற்கொலை நடந்திருக்கும் இல்லையா? இவன் ஏற்கனவே விழுப்புரத்துல எஃப்ஐஆர் போடவே இல்லை, போட்டுச்சுன்னு இவனை பரப்பி ஒருத்தன் செத்தும் போயிட்டான் இல்லையா? அதுக்கு நீ ஒரு இரங்கல் கூட தெரிவிக்கல. பொய் வாயை திறந்தாலே பொய். தலைவன்ல தொடங்கி தொண்டை வரைக்கும் வாயை எடப்பாடி இருக்கிறதுலே சல்லித்தனம். இதை வச்சு எப்படி இதை வச்சு எப்படி கூட்டணி அமையணும்ட்டு கொடி தெரிஞ்சிருச்சு, வரப்போறாங்க. ஒரு ஆளுமையா இருந்தா அது மாதிரிலாம் எவனாவது பேசுவானா? சல்லிப்பாயங்கிறதுனால இருந்தாலும் இது மாதிரிலாம் பேசிட்டு சிஎம் மட்டும் அன்னைக்கு அவனை உள்ள அடைச்சிருந்தா 100-200 மரணம் நடந்திருக்குன்றனாலதான் அவர் வந்து ஃபியூச்சரிஸ்டிக்கா திங்க் பண்ணி நம்மளால எதுவுமே வந்து நடக்கக்கூடாதுன்ட்டு இது. அதை நீ வந்து ஏளனமா எடுத்துட்டு பழி வாங்குறீங்களா? இது நீ போக வேண்டியதானடா, கரூர் போய் ஓட்டு. சிபிஐ போனது யாரு? சிபிஐ கேட்டது யாரு? இப்ப கரூர் போ, இப்ப கரூர் போ, திருச்சி வரையும் போறல. இவன் பேர சிஎம்ஓ டெப்டி சிஎம்ஓ ஒரு இடத்துல கூட சொல்லுங்க, அதுவே இவனுக்கு அசிங்கம். இல்ல கரூர்ல அந்த ஒரு குழந்தை இறந்துச்சு இல்ல, அந்த வாய் பேச முடியாதாம்மா, அதோடைய சகோதரி உள்ளுறுப்புகள் பாதிக்கப்பட்டு இவ்வளவு நாள் சிகிச்சையில இருந்து 10 நாளைக்கு முன்னாடி செத்துருக்கு. இன்னும் ஒரு குழந்தை 2 மாசம் கழிச்சு இறந்துருக்கு. அதான் இப்ப 10 நாளைக்கு முன்னாடி ஒரு 13 வயசு பிள்ளை அதே வீட்டுல, அதாவது ஏற்கனவே அழுதான் இல்லையா இங்க கூட்டி வச்சு, அதே வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு குழந்தை இறந்துருக்கு. ஒரு அனுதாபம் இல்லை, ஒரு இரங்கல் இல்லை, எதுவுமே கிடையாது. இவங்க அடிப்பட்டவனுக்கு இன்னும் காசு தரலையே. கரூருக்கு பிரச்சாரத்துக்கு போகல. திருச்சியில ஒரு பையன், ஒரு இரட்டை குழந்தை ஒரு பையன் இறந்தாப்ல, அவனுக்கும் தரல. பிரச்சாரத்துக்கு போகல. போனா அவங்கள எல்லாம் பாக்கணும், அதனால அவன் பிரச்சாரத்துக்கும் போல. திருச்சிக்கு 3 தடவை போனல, அந்த மாவட்டத்துல இருக்க மாவட்ட செயலாளர் தான் இறந்து போனான். உன்னோட மாநாட்டுக்கு வந்தவன். அவன் வீட்டுக்கு போனியா? இல்ல நான் வந்து இவனா ஒரு மனுஷனா கூட மதிக்கிறது இல்லை. இல்ல இவன் வந்து 150 இடம் ஜெயிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபெலிக்ஸ் ஜெரால்டு ஒரு கருத்து கணிப்பு எடுத்து சொல்றாப்ல அப்படின்னு சொன்னா நம்ம யாரை திட்டுறது? ஃபெலிக்ஸ் ஜெரால்ட திட்டுறதா? நல்லா கிளியரா தெரியுதுங்க, இது காசுக்காக இவனுங்க வந்து போய் சேர்ந்துருக்காங்க. லக்கி இன்னும் அதிகபட்சம் 8 நாள்ல தெரிஞ்சிடும் லக்கி. ஆனா ஒரு விஷயம், நம்ம மக்களுக்கே வந்து நம்ம அந்த ஷோ பண்ணதுல ஐயோ இவ்வளவு வரானா அவன் வரான் அவ்வளவுதான். அது என்ன பண்ண முடியும்? அதை தடுக்கிறதுக்கு திமுக ஒன்றும் செய்ய முடியாது. திமுக வந்து ஸ்கீம்ஸ் தான் கொண்டு வர முடியும். இவங்களை வந்து ஏதாவது டச் பண்ணா இவங்க இன்னும் விகரசா நாளைக்கு என்ன செய்ய முடியும்? திமுக ஆட்சிக்கு வந்ததுன்னா எவ்வளவு தற்கொலைகளுக்கு எவ்வளவு ஓட்டு விழுந்திருக்குன்னு பார்த்து அவங்களுடைய எதிர்கால மேம்பாட்டுக்காக ஏதாவது சில திட்டங்களை தீட்ட வேண்டியிருக்கும். அவ்வளவுதான் லக்கி பண்ண முடியும். மாவட்டம் தோறும் வந்து மனநல மருத்துவ மையங்களை கொண்டு வர முடியும். அது தொடர்பான விஷயங்களை செய்ய முடியும். ஆட்சி பொறுப்புக்கு வந்தா
இந்த மாதிரி வந்து என்னென்ன திட்டங்கள் கொண்டு வர்றது, இந்த நாடு நாளைக்கு நல்லா இருக்கணும்னா நம்ம இல்லாமல் நம்மளோட ஆட்சி பொறுப்பில் இல்லாமல் போனாலும் கூட அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன வழியோ அது போன்ற திட்டங்களை கொண்டு வருவாங்க. இப்போ நம்மளுடைய எம்கேஎஸ் கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டங்களாக இருக்கட்டும், கலைஞர் கொண்டு வந்த திட்டமாக இருக்கட்டும், அண்ணா கொண்டு வந்த திட்டம், இது எதையாவது தொட முடிஞ்சதா? எதையுமே தொட முடியாது. இல்லை, ஒரு விஷயம் சொல்லணும். நானும் வெறும் கரூர் போனோம். அதே கரூர், இந்த கொலையெல்லாம் நடந்த கரூருக்கு ஒரு சமத்துவபுரத்துக்கு போனோம். நான் வந்து அவ்வளோ சீக்கிரம் எனக்கு கண்ணில் தண்ணி வராது. அங்கே ஒரு அம்மா வந்து இல்லை அங்கே ஒரு அம்மா வந்து சமத்துவபுரத்தில் அதோட பயனாளி. அதுக்கு வந்து அந்த அம்மாவுக்கு ஒரு 50-60 வயசு இருக்குமா, 55 வயசு மேலே இருக்கும். கலைஞரை தாத்தான்னு சொல்லி அவ்வளோ பேசுது. எங்களையெல்லாம் வந்து மதிக்க கூட மாட்டாங்க, துச்சமாக தூக்கி போட்டுருவாங்க. இது எங்கள் பாட்டில் பொறுக்கி தான் வாழ்க்கை வந்து வீடு கொடுத்துருக்கு. எங்கள் தாத்தா, அந்த கலைஞர் தாத்தா கொண்டு வந்த வீடுங்க. நிச்சயம் வந்து ஸ்டாலின் ஐயா தான் வருவார். இந்த வீடெல்லாம் புறணமைக்கிறதுக்கு வந்து 25,000 ரூபா 50,000 ரூபா கொடுத்துருக்காரு. அப்படின்றப்போ ஒரு மாதிரி இருக்கு. அது கேட்கும் போதே ஒரு மாதிரி இருக்கு. இன்னைக்கு காலையில வந்து ராமதாஸே சொல்லிட்டார்ல, கலைஞருக்கு கிடைச்ச மாதிரியான கொடுப்புன்னு எனக்கு கிடைக்கலன்னு சொல்லிட்டாரு. இன்னொரு இதெல்லாம் வந்து அந்த சிஸ்டம் அந்த சமத்துவபுரம் கான்செப்ட் இருக்கு. அந்த அம்மா பேசின அம்மா வந்து ஒரு பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவங்க. அடுத்த வீடு ஒரு பிசி வீடு, அதுக்கு அடுத்த வீடு ஒரு எம்பிசி, அதுக்கு அடுத்து ஒரு எஃப்சி. இப்படி வந்து இந்த அவர் கலைஞருடைய அந்த பெரியார் கனவு கண்ட உலகம்னு இருக்கு இல்லையா, அதனாலதான் பெரியார் பேரை வச்சாரு. தமிழ்நாடு இப்படி இருக்கணும்னு நினைக்கல, இந்தியா முழுக்க இப்படி இருக்கணும்னு நினைக்கிறேன். அவர் டைட்டில் பார்க் திறக்கும் போது என்ன சொல்றாருன்னா, இவ்வளவு இதை நான் கொண்டு வரேன், இவ்வளவு ஸ்கீம்ஸ், இவ்வளவு டெக்னாலஜி எல்லாம் கொண்டு வரேன், ஆனா இந்த நாடே சமத்துவபுரமா மாறணும், இல்லாட்டி 17ஆம் நூற்றாண்டுல இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்றாரு. இன்னொரு திண்டுக்கலுக்கு போனோம். அது என்ன ஏரியா? சோலையாள் தெரு. அங்க வந்து பட்டாவே தரல 100 வருஷமா அப்படின்றப்போ ஒரு அதிமுக பெரிய ஒரு கையில ஃபுல்லா வந்து ரெட்டலை இப்படி காமிச்சிட்டே பேசுறாரு. என்ன சொல்றாரு, நாங்கெல்லாம் அதிமுக காரங்க, எம்ஜிஆர் காலத்துல ஓட்டு போடுறோம், எங்களுக்கு இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து 120 வருஷம் வந்து போராட்டம் வந்து வெற்றி அடைஞ்சிருக்கு. எங்களுக்கு வந்து நாங்க இத்தனைக்கும் அது வந்து அதிமுக எம்எல்ஏ இருக்கக்கூடிய தொகுதி, திண்டுக்கல் சீனிவாசன் தொகுதி. ஆனா திமுக அரசு அந்த மாவட்ட அமைச்சர் ஐ பெரியசாமி அவருடைய முயற்சியில ஆயிரக்கணக்கான பேருக்கு பட்டா கொடுத்துருக்காங்க. இத்தனைக்கு நகரத்தினுடைய மையப்பகுதி. எப்பவுமே திமுக வரும்போது நிறைய பட்டாக்கள் கொடுக்கப்படுறது வழக்கம். நகரத்தினுடைய மையப்பகுதி. நான் சொல்ல சோலையாள் தேட்டருங்கிறது சிவாஜி கணேசன் தங்கி நாடகம் நடித்த ஒரு தேட்டர். அந்த பட்டாவுமே 2006-11 வந்துருச்சு. ஆன்லைன்ல 10 வருஷமா ஃபீட் பண்ணல அவங்க. இவங்க என்னெல்லாம் 50 வருஷம் 60 வருஷத்துல பண்ணியிருக்கிறாங்கிறது எதுவுமே தெரியாம ஒரு தற்கொலை வந்து, சிஎம் சார் என்ன எதுக்கு பழி வாங்கினீங்க அப்படின்னா, நீ யாராவா, உன்னை எதுக்கு பழி வாங்கணும்? அவரு உன் படத்துல இருந்தே ஒரு ரெஃபரன்ஸ் சொல்றேன். உன் படத்தை கூட அவர் பார்த்தது இல்லையா? நண்பன் படத்துல சத்யராஜ் மனோபாலா பார்த்து யாரா நீன்னு கேட்பார்ல, அதுதான் நீ. மனோபாலா கலைஞராவது 1-2 படத்தை பார்த்திருப்பாரு. இவர் அது கூட பாக்கல. இவர் பிரதிபிரகன படத்தை கூட பார்த்திருக்கிறாரு மதிச்சு. உன் படத்தை பாக்கலன்னா உன்னை எந்த லெவல்ல வச்சிருக்கிறாரு நீயே நினைச்சுக்கோ. ஓகே, மீண்டும் அடுத்த பூமரில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம்.